ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானாதி சீரியல் ஹீரோயின் நம்மளோட லக்ஷ்மி பிரியா. லக்ஷ்மி பிரியா பொறுத்த வரைக்கும் வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரை வந்தவங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மூவிஸ் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னாலும் சின்ன திரை வந்ததுக்கப்புறமா லக்ஷ்மி பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஒரு பர்சனாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மானதி சீரியல் மூலயமா உண்மையாக ஒரு பிக் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மிக்கு இந்த சீரியல் வந்து அமைஞ்சுது அப்படின்றது. என்னடா திடீர்னு லக்ஷ்மியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், நாளைக்கு நம்ம லக்ஷ்மியோட பர்த்டே இல்லையா? பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டே ஆகணும். டைம் இல்லை, அது இல்லைலாம் சொல்லக்கூடாது, போட்டே ஆகணும் அப்படின்னு முன்கூட்டியே பேசியே வச்சுட்டேன். எஸ், நம்ம ஹீரோயின் லக்ஷ்மி பிரியா உண்மையாங்க எவ்வளோ நெகட்டிவிட்டி. உண்மையாகவே இவங்க இந்த சீரியலில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஒரு பெரிய சக்ஸஸை பார்த்து கூட அதுக்கப்புறமும் இன்னமும் அவங்கள அந்த நெகட்டிவிட்டி வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வலி கலந்த ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது ரசிகர்களுக்கு. ஆனாலும் அதை வந்து இப்படின்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து லக்ஷ்மி பிரியாட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த நெகட்டிவான பர்சன்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு அவங்களோட பாசிட்டிவான பர்சன்ஸை வந்து சேர்த்துக்கிட்டு அதில் என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பில் வந்து முன்னேறிட்டு போகிற அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மிகிட்ட. பாடி ஷேமிங் பண்ணுறது, ஏஜை பற்றி பேசுறது, என்னென்னவோ, அதுவும் ஒரு ஃபோட்டோ போட்டாலும் அதில் வந்து கதறது, எப்படியெல்லாம் நெகட்டிவாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசி அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கீழே இறக்கணும் அப்படின்னு சுற்றி சுற்றி கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றுவேன் நான் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த போராட்ட குணம் கொஞ்சம் கூட ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. உண்மையாக பெரிய விஷயம். பெரிய லெவலில் ஒரு ரீச் அவங்களுக்கு இந்த சீரியல் மூலயமா கிடச்சிருக்கு. அந்த ஒரு புறாமையனோட வெளிப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். மகாநதி சீரியல் மூலயமா ஒரு பெரிய சக்ஸஸை வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பேர் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அவ்வளோ ஒரு நேச்சுரலாக அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆக வேண்டிய ஒரு விஷயம். இவங்கள மறுபடியும் அகைன் வெள்ளித்திரை வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்டாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே கிடைக்கும். லக்ஷ்மி பிரியாவோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள் லக்ஷ்மி. ஹாப்பி பர்த்டே.